பரங்கிக்காய் மாதிரி இருக்குங்க. இதை வந்து பழம் ஆனதுக்கு அப்புறமா இது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த விதை பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து காய வச்சு புளிக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெயிலில் காய வைக்கிறாங்க, இல்லைனா அந்த ஸ்மோக்கிங் மெத்தடில் வந்து அதை காய வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட்னே சொல்லலாங்க இந்த குடம்புளியை. இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற புளி வந்து கடந்த சில 100 வருஷமாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோங்க. ஆனால் குடம்புளி வந்து பாரம்பரியமாகவே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு தாங்க இருந்தது. முன்னோர்கள் வந்து இதை தான் பயன்படுத்தினாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம், அதுதாங்க உண்மை. ஆனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா புளிக்கு பதிலாக இந்த குடம்புளியை தாங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா லேசாக இனிப்பு சுவையும் புளிப்பும் கலந்த சுவையாக இருக்கும். இதோட நேட்டிவ் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா